ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகிடுச்சு. காலையிலேயே கொஞ்சம் எழுந்திரிச்சு வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சாச்சு. நம்ம அக்காலாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் ஹர்ஷிதாவும் ஊரில் இருக்கா. நம்ம மட்டும்தான், அவந்திகா, நாங்கள் 2 பேரும். சரி, இப்போ நீ காலையிலே டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ட்ரில்லிங் போடுற வேலையெல்லாம் இருக்குது. அப்புறம் தோட்டத்துக்கு போகணும். அதனால் நிறைய வேலைகள் இருக்குன்றதுனால சீக்கிரமே முழிப்பு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் பாருங்கள், இவ்வளோ இருட்டாக இருக்குது. லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போவோம். அந்த சைடு ஓம் நமச்சிவா சாங்கு, இந்த சைடு ஐயப்பா சாங்கு, இதெல்லாம் அந்த சைடு கேட்டுட்ருக்கு. நேற்று தான் இது வச்சுட்டு வந்தேன். தோட்டத்தில் கண்ணெல்லாம் வச்சுட்டு வந்தோமா. எங்கடா மழை பெஞ்சு நிறையா ஆயிடுச்சுன்னா கண்ணெல்லாம் வீணாக போயிருமே நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை மழை வரல. இன்னும் நம்ம தோட்டம் நம்ம அமைதியாக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டீ போட்டு ஜாக்கை எழுப்பணும். இந்த குடியெல்லாம் நியூ இயர் முடிஞ்சிட்டு எடுக்கணும். ரொம்ப குளிருது. ஓகே, நம்ம இப்போ டீ போட்டுருவோம். நைட்டுக்கு தோசை இருந்தது. தோசை ஊற்றணும். இப்போ வாஷிங் மிஷினில் துணி போடணும். அப்புறம் இந்த அடுப்பு மேடையெல்லாம் கழுவணும். இது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தது. இன்னும் அப்படியே இருக்குது. நைட்டு தான் வந்தோமா. ஓகே, டீயை போட்டு குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். டீ போட்டுட்டேன். காலையிலே அவந்திக்கு பசி எடுத்துருச்சுன்னு தோசை ஊற்றி கேட்டான்ட்டு காலையிலே சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ நான் டீ குடிச்சிட்டு அடுத்து காலை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இந்த அக்கா அக்கா இம்மா பிரேமா வீட்டு காலையிலேயே நல்லா அழகா இருக்கு இந்த இடம்லாம். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனோம். கடையில் போயிட்டு நம்ம ஊராக இருந்தால் அங்கே துபாயாக இருந்தால் என்னென்ன மீனுங்கிறது தெரியும். இங்கே புதுசு புதுசாக இருக்கனால தெரியல. சரி நம்ம ஊரில் டீ எல்லாம் குடிச்சிட்டு காலையிலே போயிட்டு மீன் போய் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அங்கேயுமே மீன் குழம்பு வைக்கிறது இல்லை, இங்கேயுமே வந்து ஒன்றுமே செய்யலை. சரி அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு காலையிலே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். என்ன மீன் வாங்கியிருக்கேன்னா வெலை மீன். இது வந்து வெலை மீன். அப்புறம் வெங்காயம் இல்லை, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இன்னைக்கு மத்தியானமே குழம்பு வச்சுட்டு இங்கே மாமியாருக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் அங்கே தோட்டத்தில் அக்காலாம் வேலை செய்கிறாங்க தோட்டத்துக்காரவங்க அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் குழம்பு வச்சு. ஓகே, அடுத்து குழம்பு வைக்கிற ப்ராசஸை பார்த்தா தான் டைம் கரெக்டாக இருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் மூணையும் வச்சுட்டு சமைச்சு பேக்கிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாமியார்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து அப்படியே தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்தில் போயிட்டு நாங்கள் வந்து காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. அங்கே போய் நம்ம இலைய அறுத்து அங்கேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அப்புறம் இந்த சைடு போகிற ரோடு சைடு பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குன்னு. 2 சைடுமே வந்து புளிய மரம். அதோட காலையில வந்து ரொம்ப அழகா இருக்கு. எல்லா சைடும் வந்து பாத்தீங்கன்னா நட்டுருக்காங்களா, நட்டுருக்கனால அப்படியே அந்த பனி அந்த டைம்ல வந்து அவ்வளோ அழகா இருக்கு. ரெண்டு சைடு புளிய மரம், நடுவுல ரோடு, அந்த சைடு வந்து வயல், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வயல். அதுலயும் மயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மயில்கள் வந்து அந்த நெல்லை வந்து கொறிச்சு சாப்பிடுறது அவ்வளவு அழகா இருக்கு. நிறைய தோகை வந்து போட்டு வச்சிருக்கு. நான் அங்க போயிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், நம்ம தோட்டத்திலேயே எவ்வளவு தோகை தான் இருக்குன்னு. கார் வந்து கழுவணுன்றதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஜாக்கு. நம்ம சப்போட்டாலாம் பாருங்களேன் எப்போ பழுக்குன்னு தெரியல. இது அப்படியே தான் இருக்கு, எப்போ பழுக்குன்னு தெரியல எனக்கு. உளுந்தெல்லாம் முடிஞ்ச வரலும் பறிச்சாச்சு. கோழி பாருமா. இது வந்து அக்கா வீட்டுல இருந்து கொண்டாந்த கோழி. அப்படியே பொரிச்சிருந்துச்சு, அப்படியே கொடுத்தாங்க. ஓபன் பண்ணக்கூடாது, திறந்துருவோம், மேல பருந்து பிச்சுட்டு போயிடும். ஒரு கோழி பிடிச்சிருச்சு, ஒரு குஞ்ச. தீனி இந்த பெரியமா வரட்டும், வந்தவன கொடுக்கலாம். ரோஸ் பாருங்க, எவ்வளவு முட்டு. அதான் தொட்டியில வைக்கிறதுக்கும் மண்ணில் வைக்கிறதுக்கும் இதான் ஒரு வித்தியாசம். எத்தனை ரோஸ். வா, இது பாருங்க அழகா இருக்கு. நேற்று 2 ரோஸ் பறிச்சுட்டு போனேன், இப்போ வந்திருக்கு இவ்வளோ ரோஸ். இங்கே மேலே வந்து கேமரா செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இங்கே ஒரு லைட் செட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கே இருந்து பார்த்துக்கிறாங்களா நைட் ஸ்டே பண்ணி, அதனால
அவங்களுக்கு லைட்டு இதெல்லாம் சேஃப்டியாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நீ திறந்து விட்றாதடா சாமி, திறந்து விட்றாதடா. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பொன்மலை சந்தையில் போயிட்டு, இன்றைக்கி சண்டே அதனால் பொன்மலை சந்தையில் வந்து இந்த மாதிரி கன்று போய் வாங்கிட்டு வந்தோம். சரி, இந்த சைடு வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த சைடு வச்சுருந்தோம். சரி, இந்த சைடு வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொத்தி விட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கன்று, இது வந்து மிளகாய் கன்று, இது வந்து கத்திரி கன்று, அப்புறம் கொஞ்சம் விதைகள் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்திரிக்கண்ணை வச்சிடலாம் அப்படின்ட்டு கொத்தி விட சொன்னேன். நேற்று சாயங்காலம் வந்து இந்த கண்ணுலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னென்ன கண்ணுனா கத்திரிக்கண்ணு, மிளகாய் கண்ணு, தக்காளி கண்ணு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து, இல்லை எனக்கு உடனே ஊனணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட் அப்படியே ஊனியாச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஊனியாச்சு. இது வரைக்கும் கத்திரிக்காய் கண்ணு, அதுக்கு அங்கிட்டு மிளகாய் கண்ணு நடுவில், அதுக்கு அங்கிட்டு தக்காளி கண்ணு. சரி, இந்த ஒரு சைடு மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சைடு அந்த பாத்தி இருக்கு இல்லையா, அந்த ஓரமாக வந்து வெண்டைக்காய் நட்டு வச்சுருக்கேன், விதை போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் அந்த சைடு வந்து கொத்தரங்காய் போடணும். முடிஞ்சாப்பா, இந்த வரேன். ஜாக் வந்து உள்ளார வந்து வேக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வருது. இந்த ஃபில்டர் கிட்ட எல்லாம் எடுங்கப்பா, இந்த இதெல்லாம் ஏசி கிட்ட எல்லாம். போடுங்க, வைங்க. ரெண்டு வைங்கக்கா. பைய எடுத்துரும், பை கிலோ வரும், டாய்ஸ் எல்லாம் கிலோ. இன்னும் சின்ன பையன் ஆளுக்கணும். நல்லா போன் பண்ணேன். ஏன்னா டேங்க் கோழில எல்லாம் நிற்கிறா, காட்டில் உள்ள கோழி கேட்டு அத்தை ஊருக்கு வந்தாங்களா? நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கா? சாப்பிடுறேங்க. போதுங்க. உப்புலாம் இருக்கானே தம்பி? உப்பு இருக்கா? உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். உப்பு எடுத்து உப்பு இருக்கா தம்பி? வேணுமா? இப்போ நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு நான் வந்து அக்கா வீட்டில் போயிட்டு அரிசி தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஓகே, பாய். இங்கே பாருங்க மயில். இங்கே சுற்றிலும் வந்து நிறைய மயில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த ஊற்று காயெல்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து ஏதாவது சாப்பிட்டு போகிறதுக்காக வரும். அப்புறம் அப்படியே தோகையை வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்துருச்சு அப்படின்னா இங்கே உள்ள பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் வராங்கள அவங்களுக்கு வந்து கொடுத்தா ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தா ஒரு ஐஸ்கிரீம் தருவாங்களாம். அந்த மாதிரி இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி வாங்கி எடுத்து ரெக்கையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்களாம். அது எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இந்த தை மாதத்துக்குலாம் வந்து காவடியெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதுக்காக இது வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிப்பாங்களாம்.
ஹர்ஷிதாவையும் அவந்திகாவும் பார்த்தீங்கன்னா இங்கே இப்ராஹிம் பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அதில் அவந்திகாவும் போய் உட்காடுறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கா பாருங்களேன் இந்த ட்ரெயினில். டிராகன்ல உட்காந்துருக்கா. ஹர்ஷிதா வந்து இதில் போய் ஏறி உட்காந்துட்டா. இது இந்த லைன்ல இருக்கா. இங்க வந்து உள்ள வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து 5 ரூபாய் வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. அப்புறம் ஒவ்வொரு கேமுக்கும் வந்து தனித்தனி காசு. இதுக்கு வந்து 30 ரூபாய், இதுக்கு வந்து 40 ரூபாய். ஸ்பீடா போகுது. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு. அதோ இவங்க பேர் வந்து யாஸ்மின். நம்மள்கிட்ட பார்த்துட்டு பேசுகிறாங்க இப்போ.